இன்றைக்கி வீடியோ ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆப்வியஸாக எப்போதுமே ஸ்லோவாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த இன்டர்வியூஸ், ஜாப்ஸ், மார்க்கெட்ஸ், என்ன படிக்கணும் இதை பற்றிலாம் இல்லாமல் ஏதாச்சும் கொஞ்சம் ரேண்டமாக, ஃப்ரீயாக, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பேசணுன்னு தோணுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, லைஃப்பை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சர்டன் ஏஜ் இருக்குது. இந்த ஏஜ்லேயே எனக்கு இப்போ நல்லது கெட்டது என்னங்கிறது எனக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியுது. இந்த ஏஜ்லேயே எனக்கு லைஃப்பை ப்ராசஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா, அப்போ என் ஏஜுக்கு கீழே, எனக்கு கீழே என்னோடய ஏஜுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை ப்ராசஸ் பண்ண எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப தனியாக, லோன்லியாக, அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னு தெரியல. மேபி நான் மட்டும் அப்படியே ஒரு சிவத்துக்குள்ளே, 4 சிவத்துக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்க மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளாகவே அந்த மாதிரியே அடைச்சி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல். என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு டைம்லலாம் திறந்த வாயை மூடாத பொண்ணு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுகிறதே ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு 1 வீக் முன்னாடிலாம் நானே அது எனக்கே தெரியல. நான் கிட்டத்தட்ட 2 days வரைக்கும் நான் வாயை திறக்கவே இல்லை. நான் யார்கிட்டையுமே பேசலை. 2 days எனக்கு எந்த இன்கமிங்கும் வரல, எந்த அவுட் கோயிங்கும், லைக் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்டையுமே எனக்கு எந்த காலும் வரல, எந்த மெசேஜும் போகல. வீட்லேருந்து கூட எனக்கு கால் பண்ணல. நானும் யாருக்குமே கால் பண்ணலை. நான் யார்கிட்டையுமே பேசலை. ரூமில் நான் மட்டும் அது எனக்கு அப்போ அன்றைக்கி தெரியல. அது ஒரு 2 நாள் போனதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏன்னா நம்ம 2 நாளாக யார்கிட்டயா பேசணுமா அப்படின்னு. யார்கிட்டையுமே பார்த்தா பேசலை. நான் யார்கிட்டையுமே பேசலை. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஐயோ சீக்கிரம் பைத்தியம் பிடிச்சிருமோ நமக்குன்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு 10,000 வார்த்தை, 15,000 வார்த்தை பேசுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள். ஒரு நாளைக்கு நான் ஒரு 100 வார்த்தை பேசுகிறதே அதிகமாகிடுச்சு. 100 வார்த்தை, நான் 50 வார்த்தை, 40 வார்த்தை பேசுகிறது அதிகமாகிடுச்சு. நான் இது நோட்டீஸ் பண்ணேன். நான் ஒரு 2 days பேசவே, நான் வாயை லிட்டரலாக திறக்கவே இல்லை. வாயை திறந்தது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நான் வாயை திறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நான் கடைக்கு போகல, எங்கேயும் போகல, எங்கேயுமே வெளியிலையும் போகல. அப்படியே நான் ரூம்குள்ளேயே இருந்திருக்கேன். ஒரு மாதிரி அப்படியே லைஃபே ஒரு நேரம் பார்த்தா அப்படியே ஹை லெவலில் போகுது, டாப் நாச்சில். ஒரு நேரம் பார்த்தா அப்படியே ஸ்வைன்னு வந்துடுது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப டவுனாக, என்ன கவலை, என்ன எதை நான் மிஸ் பண்ணுறேன், எதுவுமே எனக்கு என்ன மிஸ் பண்ணுறேனே தெரியாமல் ஒரு கவலை. எதாவது ஒன்று தெரிஞ்சாவது ஒன்று கவலைப்படலாம். என்னன்னே தெரியாமல் ஒரு கவலையே இல்லாமல் நானாக ஒரு கவலையப்படுறேன். நானும் எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப அதுதான் தனியாக இருக்கிறது தான் மேபி ஒரு ரீசனாக இருக்குமா என்னன்னு தெரில. என்ன பண்ணுறது, தனியாக இருந்து தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. என்ன பண்ணுறது? ஐயோ, நம்ம சொல்கிறோம் லோன்லினஸ்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும், என் இனிய தனிமையெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அப்படி சொல்கிறவங்கலாம் எத்தனை பேர் உண்மையாகவே தனியாக இருக்காங்கன்னு தெரியல. உண்மையாகவே தனியாக இருக்கிறவங்களால கண்டிப்பாக அந்த லோன்லினஸை அதை நம்மளால் பேர் பண்ணிக்கவே முடியாது. பேர் பண்ணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு லோன்லினஸ், அந்த மாதிரி நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அதான் நான் மீன் பண்ணுறேன். ஒரு மாதிரி இந்த இனிய தனிமையேன்னு ஸ்டேட்டஸ் போடுறவங்கலாம் மேபி அந்த தனிமையை அவங்க ஃபீல் பண்ணாமல் சும்மா இதுதான் தனிமைன்னு நினச்சிட்டு போட்டுட்ருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சில நேரம் அந்த தனிமைங்கிறது ரொம்ப நரகமாக தோணுது. அப்படியே போட்டு இப்போ எனக்கு அப்படி தான் ஒரு மாதிரி மைண்ட் ஃபக்கிங்காக இருக்குது. அப்படியே இந்த செவர்லாம் ஏதோ ஒரு ரீலில் நான் பார்த்தேன். ஏதோ ராஷ்மிகா மந்தனா ஒரு ரூமில் இருப்பாங்க. அவங்கள போட்டு அந்த ரூமே அடைக்கிற மாதிரி
அது மாதிரி எனக்கு இப்போ ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படியே எங்கேயாவது வெளியில் போயிடலாமான்னு தோணுது. மணி 12:30 ஆனா. இப்போ என்னால் வெளியிலேயும் போக முடியாது, சேஃப்டியும் கிடையாது. எங்கேயாவது எனக்கு அப்படியே எங்கேயாவது போகணும்னு தோணுது, கத்தி சிரிக்கணும்னு தோணுது. நான் எப்போ மனசு விட்டு சிரிச்சேன்னே எனக்கு மறந்து போச்சு. சும்மா ஒரு சிரிக்கணும்னு சிரிச்சிட்ருக்கேனா என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. நான் எனக்கு உண்மையாகவே நான் வயிறு வலிக்க போதும் என்னை விட்டுருன்னு வயிறு வலிக்க சிரிச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ. எப்போ நான் பாஸ்ட் அவுட் ஆனேன்? 3 வருஷம்லாம் இல்லை. ஐயோ, நான் அவ்வளோ வயசுலாம் இல்லை. 2 வருஷம் ஆகுது. ஆமாம், கம்ப்ளீட்டாக 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ தான் என் ஃப்ரெண்டோட நான் 2 பேரும் நாங்கள் உட்காந்துருந்தோம். உட்காந்து அந்த வீடியோ கூட என்கிட்ட இப்போ கூட இருக்குது. அவங்க 2 பேரும் போதும் விட்டுருங்கிற அளவுக்கு வயிறு வலிக்க அன்னைக்கு அப்படி சிரித்தோம். அதை ஒரு பொண்ணு தெரியாமல், எங்களுக்கு தெரியாமல் அதை வீடியோ எடுத்து எங்களுக்கு அமுச்சு விட்டுருந்தா. எனக்கு இப்போ வந்து அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக வயிறு வலிக்க அப்படி சிரிச்சது. அதுக்கப்புறம்லாம் நான் ஆப்வியஸாக சிரிச்சிருக்கேன். சிரிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. சிரிச்சிருக்கேன். ஆனால் எப்படி சொல்கிறது, அந்த எந்த கவலையும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதெல்லாம் அந்த காலேஜ் டேஸில் தான் இல்லை. அப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் லைஃப்லாம் என்னென்னமோ எப்படி எப்படியோ மாறி போயிடுது. எப்படி ஒரு லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிற ஒரு பாயிண்ட், நம்ம லைஃப் நிறைய கொஷின்ஸ் நமக்குள்ளே வர ஒரு பாயிண்ட். நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா, கொஞ்சமாவது நம்ம லைஃப்பில் முன்னாடி போகிறோமா, இல்லை அப்படியே அந்த இடத்துலையே ஸ்டக் ஆகி நிற்கிறோமா, என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எதுவுமே புரியாத ஒரு லைஃபு. சில நேரம்லாம் நம்ம பண்ணுறது தான் கரெக்டுன்னு தோணும். சில நேரம்லாம் நம்ம கரெக்டாக தான் போகிறோமான்னு தோணும். அந்த மாதிரி லைஃப்பை ப்ராசஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்யூஷன் தெரியல. நானும் என்னென்னமோ இப்போ எனக்கு அப்படியே டக்குன்னு எங்கேயாவது வெளியில் போய் கத்தி சிரிக்கணும்னு தோணுது, கத்தி அழுகணும்னு தோணுது. ஆனால் எதுக்கு நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நான் என்ன மிஸ் பண்ணுறேன்? வீட்டை மிஸ் பண்ணுறேனா, இல்லை வேறு ஏதாவது மிஸ் பண்ணுறேனா, என்ன மிஸ் பண்ணுறேன்னு தெரியல. இத்தனைக்கும் நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் வீட்டில் நான் பேசினேன். நல்லா தான் பேசினேன், ஃபைன், ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சில நேரத்துலலாம் நம்ம ரொம்ப மேபி எனக்கு என் ரூம்மேட்டே இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஃபீல் வராதோ என்னமோ தெரில. அவங்களும் இல்லாமல் நான் ரூம்லேயே தனியாகவே இருக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நான் புதுசாக ஆக்சுவலாக இந்த லோன்லினஸ்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் பேசுகிறது கேட்குறவங்களுக்குலாம் யாராக இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி இருக்கும். வருஷ கணக்கில் தனியாக இருக்கிறவங்களாம் இருந்திருப்பாங்க. வேணுமோ கொஞ்சம் மாதத்துக்கே கதறிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. இவ்வளோ நாளாக இவ்வளோ நாள் நான் தனியாலாம் இருந்ததே கிடையாது. என் கூட யாராவது ஒருத்தவங்க டச்சில் இருந்துகிட்டே இருப்பாங்க. லைக் என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க என் கூட டச்சில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேனோன்னு தோணுது. என்னென்னமோ தோணுது. எல்லாரையும் விட்டு நான் ரொம்ப விலகி போயிட்டுருக்கேனோ, ரொம்ப தூரமாக வந்துட்டேனோ, நான் பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கேனோ, அந்த மாதிரிலாம் என்னென்னமோ தோணுது. ஒரு இந்த ஃபோனுக்குள்ளேயே நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேனோ, என் வீட்டுக்கு பேசணுன்னா கூட இந்த ஃபோனுக்குள்ளேயே தான். நினச்சா ஆப்வியஸாக போகலாம். ஆனால் ஒரு இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுறோம்ல. என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். 12 மணி, தூக்கமும் வர மாட்டேங்குது. ஒரு குவைட் ஒன்று படித்தேன். ஸ்லீப் வில் நாட் ஹெல்ப் யூ இஃப் யுவர் சோல் இஸ் டயர்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களோட சோல் அது வந்து டயர்ட் ஆகிடுச்சு, என்னை விட்டுருப்பா அப்படின்னு டயர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு. எனக்கு தூக்கமே வரதே இல்லை. நான் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் தூங்குகிற பொண்ணு. இப்போ நான் தூங்குகிற டைமே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான். ஏன் எனக்கு தூக்கம் வரதில்லைன்னு எனக்கு தெரியல. தூங்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். கண்ணுக்கு கீழெல்லாம் டார்க் சர்க்கிள்லாம் வர அளவுக்குலாம் தூக்கம் வராமலாம் நான் இருந்ததே கிடையாது. என்னை விட்டால் நான் எப்போனாலும் தூங்குவேன், எந்த டைம்லனாலும் தூங்குவேன். அந்த மாதிரி பொண்ணு. இப்போ நான் தூங்குறதே கிடையாது. என் தூக்கமே வந்து 3 hours 4 hours ஆகிடுச்சு. இத்தனைக்கும் நான் உழைக்கிறேன்,
வேலை செய்கிறேன். அப்படி இருந்துமே எனக்கு வந்து தூக்கம் வந்து கம்மியாயிடுச்சு. எதனாலன்னு தெரியல. இதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறது? என்ன பண்ணுறது? எதுவும் எனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிட்டு இருக்கா? சீக்கிரம் போய் கவுன்சிலிங் பார்க்கணுமான்னு தெரியல. அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் இல்லை. அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு மத்தியில் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. இருந்தாலும் ஓகே, ப்ராசஸ் பண்ணுவோம். இப்படி தான் இருக்கும் லைஃப். வந்து ஒரு நாள் ஹையாக இருக்கும், டவுனாக இருக்கும். அதெல்லாம் இனிமேல் எனக்கு புரியுது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் மெச்சூரிட்டி இருக்க மாட்டேங்குது. புரியுது இப்படி தான் இருக்கும் லைஃப், எல்லா நாளுமே அப்படியே ஹையாகவே இருக்காது அப்படிங்கிறது புரியுது. ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் மனசு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. அக்செப்டன்ஸ் வந்து அடுத்த வருஷத்துக்கு ஒரு ரெசல்யூஷனாக எடுக்கலாமான்னு பார்க்குறேன். எதையுமே வந்து அப்படியே போகிற ப்ளோக்கில் ஒரு ஃப்ளோவில் என்ன நடக்குதோ நடக்கட்டும். அக்செப்ட் அக்செப்ட் அக்செப்ட், டோன்ட் எக்ஸ்பெக்ட், ஜஸ்ட் அக்செப்ட் அப்படின்னு போயிடலாமான்னு தோணுது. எனக்கு இந்த அக்செப்டன்ஸ்னால் எனக்கு இருந்ததே கிடையாது. நான் எதையுமே அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். பிடிச்ச முயலுக்கு 3 காலில் நிற்கிற ஆள். லைஃப் அப்படியே நம்மளோட கேரக்டரே நம்ம மாற்றிடுது. ரொம்ப ரொம்ப ஸ்டப்பனாக நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு இருந்த பொண்ணு வந்து இப்போ வந்து ஓகே, நம்ம பண்ணுறதும் சில நேரத்தில் தப்பு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு. அக்செப்ட், எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி ஓகே இது நடக்கணுன்றது தான் நடந்து தான் ஆகும். அந்த மாதிரி அதான் எல்லாமே. அப்போல்லாம் என் ஹெச்ஓடி சொல்லிகிட்டே இருப்பார். ஹெச்ஓடி அப்படின்னு ஒருத்தர் ஒரு சார் இருப்பார். அவரும் சொல்லிகிட்டே இருப்பார், இங்கே லைஃப் ஜாலியாக இங்கே தான் என்ஜாய் பண்ண முடியும் உங்களால். ஒன்ஸ் காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். லைஃப்னால் அப்போ தான் என்னென்னு வெளியில் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். அப்போல்லாம் நாங்கள் பூமர் போயா அப்படின்னு இது பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பார். உண்மைதான். காலேஜ் வரைக்கும்லாம் அப்படியே சிறகடிப்போம் நாங்கள் அப்படின்னு சிறகடிச்சிட்டு இப்போ வந்து 3 கிட்ட உட்காந்து வேலையை பாருன்ருக்கு. லைஃப் இஸ் மிராக்கிள். லைக் எல்லாரையுமே ஒரு பாயிண்டில் வந்து லைஃப் மாற்றும். நீங்கள் எவ்வளோ பெரிய கோவக்காரங்களாக இருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவனாக இருங்க, எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருங்க, எவ்வளோ பிடிவாதக்காரங்களாக இருங்க, எப்படி நீங்கள் இருந்தீங்கனாலும் லைஃப் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாயிண்டில் அப்படியே உங்களை மாற்றி போடும், புரட்டி போடும். அந்த மாதிரி என்னையும் வந்து லைஃப் வந்து பல அடிகள் போட்டு என்னையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிற்பியை செதுக்கிற மாதிரி அப்படியே என்னை வந்து சிலையாக செதுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அக்செப்ட், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது? இதுவும் எனக்கு யார்கிட்டையும் பேசுகிறதுக்கும் இல்லை. எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட் சர்க்கிளும் கிடையாது. ஃப்ரெண்ட் சர்க்கிளும் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து 1 பேர் 2 பேர் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கும் முடியல. அது ஓகே, ரொம்ப போரிங்காக இருந்திருக்கும் இந்த வீடியோ. எல்லா வீடியோவும் போரிங்காக தான் இருந்துச்சா? ஹோப்ஃபுல்லி எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் பெருசாக இந்த லாஸ்ட்டாக வந்து லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அப்படிலாம் கேட்டது கிடையாது. மேபி நான் அதை கேட்கவும் மாட்டேன். அவ்வளோதான். அப்போது அதுவாக என்னைக்கு வச்சு ரீச் ஆகும். ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் வெயிட், அவ்வளோதான். ஓகே, பாய். ரொம்ப போட்டு கழுத்த இருக்க வேண்டாம். யாரும் இதை பார்க்கவும் போகிறது கிடையாது. எனக்கு போகிற அந்த 20 வியூ அவ்வளோதான். அதுவே அந்த 20 வியூலேயுமே என்னை யாராவது பார்த்துட்டு யாரா போய்த்து கறி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். அழுது மூஞ்சில் வீங்கி போய் கிடக்கு. ஏன் அழுகிறேன்னு எனக்கும் தெரியல.